நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய விஷயங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனால் கொஞ்சம் தடங்கள் வந்தால் கூட அதை முழுசாக கம்ப்ளீட் பண்ணாமல் பாதியிலே விட்டு வந்துடும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்டோரி வச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு கற்பனை வெல்கம் லைஃப் ஸ்டோரி எபிசோட் 4. இந்த கதையில் ராம் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான். அவன் ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுவான். பட் ஒரு சின்ன தடங்கள் வந்தால் கூட உடனே அந்த ப்ராப்ளமை பார்த்து கோவப்பட்டு அதுக்கு சொல்யூஷனே கண்டுபிடிக்காம அதை பாதியிலே விட்டு வந்துடுவான். இந்த மாதிரி பல விஷயங்கள் அவன் பண்ணிக்கிறான். ஆனால் அது எதுவுமே முழுசாக கம்ப்ளீட் பண்ண மாட்டான். நாளடைவில் தன்னால் எதுவுமே முடியாதோ அப்படிங்கிற ஒரு கோவம் அவன் மேலே இருந்துச்சு. ஸோ இந்த சமயத்தில் தான் அவனோட ஃப்ரெண்ட் விக்ரம் அவனை பார்க்க வந்தான். அவன்கிட்ட, நீ எனக்கு தெரிஞ்ச ஒரு முனிவரை போய் பாரு, அவர் இதுக்கான சொல்யூஷனை சொல்வாருன்னு சொன்னார். ஆனால் அவரை பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அவர் ஒரு காட்டு பகுதியில் தான் இருக்காரு. அவரை பார்க்கணுன்னா நீ அந்த வழியாக மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு சொன்னான். ராமோ அடுத்த நாளே அவன் ஃப்ரெண்டு சொன்ன முனிவரை பார்க்க அந்த கஷ்டமான அந்த காட்டு பயணத்தை நோக்கி போனான். போகிற வழியில் ரொம்பவே பாதைகள் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி தான் ராமோ கோவத்தோடு தான் போயிட்டே இருந்தான். ஏன்னா அவனுக்கு தான் சின்ன தடங்கள் வந்தாலே ரொம்ப கோவம் வருமே. பட் இருந்தாலுமே அந்த முனிவரை எப்படியாவது பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு அதை தாண்டி போயிட்டு இருந்தான். ஆனால் அவன் கோவத்தை இன்னுமே மெருகேற்றுற மாதிரி ஒரு பெரிய பாறை அவன் போகிற பாதைக்கு நடுவில் நின்றுச்சு. அந்த பாதையை நோக்கி போகணுன்னா அந்த பாறையை தாண்டினா மட்டும்தான் முடியும். ஆனால் அவனுக்கு அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது. இப்படி கோவப்பட்டிருக்கும் போது அந்த வழியாக வந்த ஒரு பெரியவர், என்ன தம்பி இங்கே நின்று கோவப்பட்டிருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. உடனே ராமு தான் ஒரு முனிவரை பார்க்க வந்ததாகவும் இந்த வழியாக போனால் மட்டும்தான் அவரை பார்க்க முடியும், ஆனால் இந்த பெரிய பாறை எனக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். அந்த பெரியவரோ, இதுக்கெல்லாம் எதுக்கு தம்பி கோவப்படுற, உங்ககிட்ட இருக்க பிரச்சனையில் தான் தீர்வே இருக்கு, நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்னு ஒரு பெரிய அட்வைஸை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. ஆல்ரெடி டென்ஷன்ல இருந்த நம்ம ராம்கோ, இவர்கிட்ட அதை நான் கேட்டேனா அப்படின்னு அவரையும் திட்டிக்கிட்டே அந்த கல்லை அவன் முறைச்சு பார்த்துட்டே இருக்கிறான். அப்போதான் அந்த பாறையில நிறைய கொடிகள் இருக்கிறது கவனிக்கிறான். அதாவது ரொம்பவே பலமான கொடிகள். அந்த கொடிகளை பிடிச்சி கூட ஒருத்தரால முடிஞ்சா அந்த பாறையை தாண்டவும் அந்த கொடிகள் உதவும். ஸோ இதை வச்சு நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த கொடிகளை கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி மேலே ஏற ட்ரை பண்றான். ஆனா ஸ்டார்டிங்ல அவனுக்கு சறுக்கி விழதான் செஞ்சுது. இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமா அவன் ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட பாறையோட உச்சிக்கே போயிட்டான். பாறையோட உச்சிக்கு போனதுக்கப்புறம் அவனால பொறுமையாக இறங்கின அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாறையை தாண்ட முடியும். ஸோ அந்த நேரத்தில் ஒரு அழகான ஒரு காட்சியை பார்க்குறான். அந்த நேரத்தில் சூரியன் மறையினால வானம் முழுக்க பிரகாசமாக காட்சி அளிச்சது. இந்த பிரதிபலிப்பா அங்கே இருக்கிற மரங்களும் மலைகளும் பறவைகளும் அவனோட கண்களுக்கு செந்நிறமாக காட்சி அளிச்சது. இந்த ரம்யமான காட்சியை ரசிச்சுக்கிட்டே அந்த முனிவரை பார்க்குற பயணத்தை அவன் தொடங்கினான். அந்த பாதையை நோக்கி கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த முனிவர் இருக்கிற அந்த குடிலும் வந்தது. அந்த குடிலுக்குள்ள அவரை வணங்கிட்டு தான் எதுக்காக அவரை பார்க்க வந்ததாகவும் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவரை பார்க்க வந்ததாகவும் அந்த கதையெல்லாம் அவர்கிட்ட சொன்னார். இதெல்லாம் கேட்ட முனிவரோ, உன்னோட பிரச்சனைக்கான தீர்வை நீ இங்க தேடி வந்திருக்க, ஆனா உன்னோட பயணமே அதுக்கு ஒரு மிகப்பெரிய பதில் அமைஞ்சிருக்கு. எப்படின்னு யோசிக்கிறியா? நீ வரும்போது ஒரு பெரிய பாறையை பார்த்தேன்னு சொன்ன. ஒருவேளை அந்த பாறை அங்க இல்லைன்னா நீ 2 விஷயத்தை இழந்துரு. ஒன்று, ஒருவேளை அந்த பாறை அங்க இல்லை அப்படின்னா நீ எப்பயோ இந்த பாதையை தாண்டி வந்திருப்ப, என்ன சீக்கிரமாவே நீ பார்த்திருப்ப. ஆனா அந்த பாறை அங்க இருக்கிறதுனால தான் உன்னால என்னைக்குமே கோவப்படுற நீ இன்னைக்கு பொறுமையா அதுக்கான தீர்வை நீ கண்டுபிடிச்சிருக்க. அது மட்டும் இல்லாம அந்த அழகான காட்சியை நீ பார்த்திருக்க. இது இல்லை அப்படின்னா இந்த 2மே உன்னால உணர்ந்திருக்கவே முடியாது இல்லையா? இதை புரிஞ்சுக்கிட்ட ராமு அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் பொறுமையா அதை அணுகி அதுக்கான தீர்வையும் அவன் கண்டுபிடிச்சு பல வெற்றிகளையும் பார்த்தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்ல நமக்கு பல ப்ராப்ளம் வரலாம். பட் காட் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்காது மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பிரச்சனை வருது. நம்மளும் என்னைக்குமே தளர விடாம நம்ம முயற்சி பண்ணி பல வெற்றிகளை காண்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கற்பனை வழக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.